வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, சனி சூரியன் சேர்க்கையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மகர ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வருடத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 30 நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கை பெறுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பராசியில சனியோட சேர்க்கை பெற போறார். இந்த சனியோட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 30 நாள் பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சனியோட வீட்டுல இருக்க போறார். ஆல்ரெடி மகர ராசிக்கு 8 குடைவன் வந்து சூரிய பகவான். இப்ப உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல வந்து சூரியன் வராது. சூரியன் வந்து அந்த கும்பராசியில நீச்சம் பெறாரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். மகர ராசி பொறுத்தளவுக்கு மாரகாதிபதியும் ஒரு கிரகம் எதுனா சூரியன். இப்ப இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குடும்பஸ்தானத்துல சூரியன் வரும் பொழுது குடும்பத்துல பொறுமை அவசியம். நீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, பட் இப்ப வந்து இந்த 30 நாள் மட்டும் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்களால பிரச்சனை, தொழில பிரச்சனை, ஒரு மன நிம்மதி இருக்காது, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள்லாம் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஆல்ரெடி சூரிய பகவான் வந்து உங்க குடும்பஸ்தானத்துல வந்துட்டார். அது மெயினா மகர ராசி பொறுத்தளவுல சூரியன் வந்து ஆகாத கிரகம். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வந்துட்டாரு. அப்புறம் வரும் பொழுது என்னன்னா மாணவர்கள் வந்து கல்வியில கவனமா இருக்கணும். எப்பவுமே கல்வியில வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் மந்த நிலைங்கிறது இருக்கலாம். அதே மாதிரி யார்கிட்ட நீங்க பேசினாலும் நிதானமா பேசணும். அது இல்லாம குடும்பஸ்தானத்துல அந்த சனி சூரியனை சேர்க்கை பெறும் பொழுது குடும்பத்துல மனக்கசப்புகள் வரலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்துல யோசிக்காம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு நீங்க எடுக்கும் பொழுது அது உங்களுக்கே வந்து வினையா வந்து மாறலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனைக்கு வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நல்லதை பண்ண போன இடத்துல கெட்டதை வந்து மாறும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல, கடன் தொல்லைகள் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நமக்கு நடக்குதுங்க அப்படின்னு இருப்பாங்க. ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் 30 நாள் வரைக்கும். பட் என்னன்னா இந்த 8 குடையவன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இப்ப குடும்பஸ்தானத்துல வந்தனால என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும். நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் எது பேசினாலும் அந்த இடத்துல நீங்க நிதானமா செயல்பட்டீங்கனால் பெரிய பாதிப்புகளை இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அப்படியே அன்புடையும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இது இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் தெளிவான பேச்சும் நிதானமான பேச்சு கண்டிப்பா இருக்கணும். நம்ம இந்த டயத்துல வந்து நீங்க வாக்குல சனி உட்கார்ந்து இருக்கனால எது சொன்னாலும் உங்களுக்கு பலிக்கும், மத்தவங்களுக்கு உடனே நடக்கும். யாராவது வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கள் யாராவது இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த டயத்துக்கு எந்த சப்போர்ட் நீங்க பண்ணாலும் அது அவங்களுக்கு நடக்கும். அதே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும் பொழுது அது உங்களுக்கு தாமதம் ஆகலாம். இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த நாளைக்கு நடக்கும். அதே மாதிரி தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா சில தடங்களும் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க வேலைக்கு சுறுசுறுப்பா வேலைக்கு கிளம்புவீங்க. ஆனா வேலைக்கு போகும்பொழுது அங்க போயிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாமா, வெளியே போகலாமா, ஒரு ஒர்க்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்குங்க, அது மாதிரி சூழ்நிலை உருவாகும். ரெண்டாவது யாராவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா
ஜஸ்ட் மிஸ்ல எல்லாமே மிஸ் ஆகும். ஒரு எக்ஸாமே எழுதுறீங்க, ஒரு 3 மார்க்ல, ஒரு 5 மார்க்ல உங்களுக்கு மிஸ் ஆகலாம். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அது வந்து சார் நாளைக்கு சொல்றேன், நீங்க ரெஸ்யூம் கொடுத்துட்டு போங்க, இப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்க, வெளிநாட்டுல ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. இரவு நேரத்துல தூர பயணங்கள் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. வாகனத்தை மாற்றாதீங்க, யாரையும் முழுமையா நம்பாதீங்க. நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல வந்து சூரியன் வந்துட்டாரு. இந்த குடும்பஸ்தானத்துல சூரியன் வரும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள், பண்ணாத தப்புக்கு தண்டனை நிற்க வேண்டிய சுச்சுவேஷன், இது எல்லாமே கிரியேட் ஆகலாம். பட் அது வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும். பட் என்ன ஒண்ணுன்னா, உங்க ராசிக்கு விரையாஸ்தானாதிபதி உங்க ராசியை பாக்குறாரு, குரு உங்க ராசியை பாக்குறாரு. பட் குரு உங்க ராசி பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்த உடனே அடுத்ததை நோக்கி அவங்களால போக முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய திறமை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் குடும்பஸ்தானத்துல சனி உங்களுக்கு யோகக்காரங்கன்னு உங்க ராசிநாதனே சனி பகவான் தான். பட் உங்களுக்கு 8 குடையவன் வந்து சூரியன் வந்தாலுமே கூட உங்களுக்கு குரு உங்களுக்கு பாக்குறாரு, விரயஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு உங்க ராசியை பாக்குறாரு. அப்படி உங்க ராசியை பார்க்கும் பொழுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்க, வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். நிறைய பேர் வந்து சார் வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே பிரச்சனை, நான் பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருது, பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆயிருது, எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இப்ப இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். என்னோட சனி உங்களுக்கு யோகக்காரகன், ஆயுள்காரகன், இதெல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். இந்த தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய கண்ணு எரிச்சல், தலைவலி, அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா மர ரசிகாரங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் விலகி போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். நிறைய பேர் வந்து கடன் தொல்லைகள் அதுவும் இருந்திருக்கும். கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பா மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாதம் நீங்க நிதானமோட செயல்பட்டீங்கன்னா 100% உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது உங்களுக்கு அமையும். பட் என்னதான் இது வந்து கிரகநிலைகளோட கோச்சாரப்படுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது ஒரு 30% நம்ம ஒத்து வருங்க. பட் இதே தன்னுடைய சுயஜாதகத்துல இந்த சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம சுயஜாதகத்துல அந்த சனி சூரியன் யோகக்காரங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதனோட வழிகள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பட் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தராங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.